Cuban Revolution. The United States had its settled states in Central America, Honduras, El Salvador, and in Nicaragua, Panama, and Guatemala. The Caribbean, Cuba, Dominican Republic, and Haiti, and East Asia, the Philippines, South Korea, சவுத் வியட்நாம் அண்ட் தாய்லாந்து. இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸுக்குள்ள அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சேட்டலைட் ஸ்டேட்ஸ் வந்துட்டு அப்படின்னு சொல்லலாம், அவங்களோட குடியேற்ற நாடுகள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட கண்ட்ரோல் எல்லாமே கியூபா, அதுக்கடுத்து ஹாண்டர்ஸ், எல் சால்வடார், இந்த பிளேசஸ் எல்லாமே அவங்க என்ன முடிவு எடுக்கணும்னாலும் அமெரிக்கா முடிவு எடுக்கிறது தான் அவங்களோட கடைசி முடிவாக இருக்கும். அதனால் அவங்க என்ன செயல் செஞ்சாலுமே அமெரிக்காவோட சப்போர்ட் இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அமெரிக்கா வந்துட்டு அங்கே ஒரு இன்ஃப்ளூயன்ஸிவ் ஒரு கண்ட்ரியாக வந்துட்டு இருக்குது, சரிங்களா. அதுக்கப்புறமா தி ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் வேர் governed by ruling groups made by the military personnel, landed and gently occasionally of the local capitalist. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் முதலாளித்துவ கேபிட்டலிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய லீடர்ஸால் இந்த நாடுகள் எல்லாமே ரூல் பண்ணப்பட்டு வந்திருக்கு, சரிங்களா. ஆஃப்டர் Castro took power to the US owned oil refineries on the island refused to process Russian oil. கேஸ்ட்ரோ நேஷனலிஸ்ட் தெம். அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தான் யூஎஸோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கியூபாவில் இருக்கக்கூடிய யூஎஸ்க்கு சொந்தமான ஒரு ஆயில் ஃபீல்டு இருக்குது, சரிங்களா. அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே சுரண்டுறதுக்காக தான் யூஎஸ் வந்துட்டு மற்ற நாடுகளுக்கு அவங்களோட கண்ட்ரோல் கீழே வச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி சென்டர்ஸில் அவங்க ஆயில் ரிஃபைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கேஸ்ட்ரோ அப்படிங்கிறவர் இந்த ரஷ்யன் ஆயிலை ரீஃபைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுக்கிறார், சரிங்களா. Castro nationalized them. The US retaliations by ending the arrangement by which brought the bulk of Cuba's sugar. Castro nationalized the US-owned sugar companies and ended the monopolies in electricity and telephones. All this gravely threatened American economic interest. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான சுகர் சரி, அவங்களுக்கு தேவையான டெலிஃபோன் சரி, அவங்களுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியும் சரி கியூபாவில் இருந்து அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டுருச்சு, சரிங்க. இப்போ வந்துட்டு இவங்க கியூபாவில் இருக்கக்கூடிய லீடரான கேஸ்ட்ரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட நாட்டிலேருந்து எடுக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே எங்களோட நாட்டு மக்கள் கூட வளர்ச்சிக்காக தான் பயன்படும், மற்ற நாடுகள் வந்துட்டு இதை சுரண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கட் பண்ணி வர்றாரு. இதனால் அமெரிக்காவுக்கு தேவையான சுகரும் சரி, அமெரிக்காவுக்கு தேவையான எக்கனாமிக் எய்டும் வந்துட்டு கிடைக்காதுன்னா அமெரிக்கா வந்துட்டு எக்கனாமிக்கல் ரொம்பவே சஃபர் ஆகுது, சரிங்களா. கியூபன் மிசைல் கிரிசிஸ். மிசைல் அப்படின்னு சொன்னால் ஏவுகணை பிரச்சனை, கிரிசிஸ் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை. கியூபாவில் இருக்கக்கூடிய ஏவுகணை பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன் ஏப்ரல் 1961 by landing an army of Cuban exile on his island of Bay of Pigs, the US bombed Cuban airfields with the objectives overthrowing a கேஸ்ட்ரோஸ் ரீஜியம். அதாவது கேஸ்ட்ரோ தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒன்று திரட்டி நீங்கள் அமெரிக்காவுக்கு எந்த வளங்களையும் கொடுக்கக்கூடாது, நீங்கள் அவங்களோட கம்பெனியில் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாரு. இதனால் கியூபாவில் ஒரு கேஸ்ட்ரோ அப்படிங்கிறவரோட ரூலிங் தான் இருக்குது, சரிங்களா. அதை எதிர்த்து 1961 அங்கே இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ், அதே மாதிரி அங்கே இருக்க கியூபா அப்படிங்கிறது ஒரு குட்டி தீவு, சரிங்களா. அங்கே இருக்கக்கூடிய ஐலாண்ட்ஸ்லையும் சரி, அங்கே இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளில் மிகப்பெரிய பாம்பு தூக்கி போகிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா கேஸ்ட்ரோவோட ஆட்சியை வந்துட்டு தூக்கி எறியணும் அப்படிங்கிறதுக்காக தான். யூஎஸ் வார்ஷிப் சரவுண்டட் கியூபா. Kennedy government had received the intelligence that USSR was secretly installing nuclear missile in கியூபா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கெனடி கவர்மெண்ட் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு சீக்ரெட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா யூஎஸ்எஸ்ஆர் அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக அவங்களோட நியூக்ளியர் மிசைல்ஸ் ஏவுகணையை வந்து கியூபாவில் நிறுவ போகிறதா வந்துட்டு அவருக்கு நியூஸஸ் கிடைக்கிது, சரிங்களா. ஃபைனலி தி சோவியத் பிரசிடென்ட் குருசேவ் agreed to withdraw the missiles and thus the missile crisis was diffused. அதுக்கடுத்து வந்து ஃபைனலாக சோவியத் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய குருசோ வந்துட்டு வராரு. இவங்க கியூபாக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ரஷ்யா வந்துட்டு வருதுங்க, சரி. ரஷ்யா வந்த உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மிசைல்ஸை வந்துட்டு நாங்கள் கொடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. ஈவென்ச்சுவலி தி டூ சைட்ஸ் ரீச்ட் an agreement. தி சோவியத் யூனியன் removed the missiles from Cuba and understanding that US would never invade Cuba again. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்துட்டு ரஷ்யா வந்துட்டு கியூபாக்கு ஹெல்ப் பண்ண வந்ததுனால அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில வந்துட்டு இப்போ நேரடியாக போர் வரும்போது சரி ரெண்டு பேரும் நம்ம சமாதானம் போயிடலாம், நானும் கியூபாவில் மிசைலில் வைக்க மாட்டேன், நீனும் கியூபாவில் மறுபடியும் போர் தொடுத்து வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் சைன் ஆகுது, சரிங்களா.